ஆண்ட மன்னரினந்தா முக்குலத்தைச் சேர்ந்த தேவர் மகந்தாக போட்டி பாடடி பொந்தே தேவர் காலடி மண்ணே
1976 துவங்கப்பட்டு 1980 பதிவு செய்யப்பட்ட சமுதாயத்துக்கான முதல் இயக்கம் தாய் இயக்கம் தமிழ்நாடு தேவர் பேரவை. நமது இயக்கம் தான் தமிழ்நாடு முழுவதற்குரிய கிட்டத்தட்ட 90 விழுக்காடு தேவரியா சிலைகளை திறந்து வச்ச இயக்கம் நம்ம தமிழ்நாடு தேவர் பேரவை தான். அதே போல அனைத்து அரசாங்க அலுவலகத்திலையும் தேவர் திருமகனுடைய புகைப்படத்தை வைக்கலாம் என்ற ஒரு அரசு ஆணையை பெற்றுக் கொடுத்த இயக்கம் தாய் இயக்கம் தமிழ்நாடு தேவர் பேரவை. பாம்பன் பாலத்துக்கு, அதாவது ராமேஸ்வரத்தில் அமைந்திருக்கிற பாம்பன் பாலத்துக்கு சேதுபதி பாலம் என்ற ஒரு பெயரை மத்திய அரசு கிட்ட போராடி பெற்றுக் கொடுத்த இயக்கம் தாய் இயக்கம் தமிழ்நாடு தேவர் பேரவை. சென்னையில் தேசிய தலைவர் தேவரையாவுடைய சிலையை நிறுவி அந்த சாலைக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் சாலை என்ற பெயரையும் சொல்லி அந்த 1994 அன்றைக்கு முதல்வராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அழைத்து வந்து அந்த சிலையை திறந்து வச்சு அன்றைய கூட்டத்தில் கல்லர் மரவர் அகமுடைய வல்லம்பர் போன்ற உட்பிரிவுகளை ஒன்றாக இணைத்து தேவர் இனம் என்று ஒரு அரசாணை கூடிய விரைவில் அறிவிக்கிறேன், வெளியிடுறேன் என்று அறிவித்தாங்க. அதுக்கடுத்து ஆட்சி மாறிடுது. நீதிமன்றத்துக்கு வழக்கு போனதால அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. ஆனாலும் கூட அந்த ஒரு ஒற்றை வார்த்தையை பெற்றுக் கொடுத்த இயக்கம் கூட தாய் இயக்கம் தமிழ்நாடு தேவர் பேரவை. நாம் தேவர் என்று அறிவிங்க, தேவர் என்று அறிவிங்க அனைத்து அமைப்புகள் இன்னைக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஆரம்பத்தில் ஒரு வித்தா இருந்தது தாய் இயக்கம் தமிழ்நாடு தேவர் பேரவை. அதே நேரத்தில் அன்றைக்கு தேவர் வெளிவந்து இருந்துச்சு. காலப்போக்கில் அது தொடர்ந்து வெளிவர முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. அது திரும்பவும் நமக்கு சமுதாயத்துக்காக ஒரு பத்திரிகை வேணுங்கிற காரணத்தினால தேவர் தேசம், அதாவது எதுக்காக இந்த பேரை நான் சூட்டனை கேட்டீங்கன்னா, இந்த தேசத்தையே ஆண்டது தேவர் சமுதாயம் தான். சேர சோழ பாண்டியர் தெற்காசிய முழுவதும் ஆண்ட ஒரு வம்சம் நம்ம. அப்படிப்பட்ட வம்சத்துக்கு ஒரு தேசம் தலைவி அளவில் பேர் வேணுங்கிறக்காக தான் தேவர் தேசம்னு ஒரு பத்திரிகையை நாம் துவங்கினோம். 2017 துவங்கப்பட்ட பத்திரிகை மாத பத்திரிகை தொடர்ந்து வெளிவந்துகிட்டு இருக்கு. அதற்கான அலுவலகம் சென்னையில் இருந்தாலும் கூட இந்த மண்டலத்துக்கு ஒரு அலுவலகம் வேணுங்கிற ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கு இந்த அலுவலகத்தை நாம இந்த இடத்தை திறந்திருக்கிறோம். அதே நேரத்தில் பத்திரிகைக்கு மட்டுமல்ல, இந்த அலுவலகம் தமிழ்நாடு தேவர் பேரவையும் சரி, நமக்கு ஒரு அறக்கட்டளை இருக்கு, தமிழ்நாடு தேவர் பேரவை அறக்கட்டளை ஒரு அறக்கட்டளை நடத்திட்டு இருக்கோம். அப்ப தேவர் தேசம், தமிழ்நாடு தேவர் பேரவை அறக்கட்டளை, தாய் இயக்கம் தமிழ்நாடு தேவர் பேரவை, மூணுக்கான கோவை மாவட்டத்தை தலைவர் எல்லாம் பெருசாக யாரும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம மக்கள் பறந்து கிடக்குறாங்க. இவங்களை அப்புறம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இடமா இந்த மையமா இந்த ராமநாதபுரம் பகுதியில் நம்ம ஒருங்கிணைக்கணும். அதுக்கு இந்த பகுதியில் வரக்கூடிய தம்பி கருப்பசாமி எங்க இருக்கு? தம்பி கருப்பசாமி, நீ முழு முயற்சி எடுங்க, நம்ம உறுதுணையா இருப்போம். இந்த மண்டலத்தையும் நாம நம்முடைய சமுதாயம் கல்வியில, வேலை வாய்ப்புல, பொருளாதாரத்துல மேம்படும் சொன்னா நிச்சயமா இடஒதுக்கீடு வேணும். அது இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இயக்கமா அந்த இயக்கம் நிச்சயமா இருக்கும். பன்னியர் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத விட நாம தமிழக அரசை மிரட்டி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அதுக்கு நிச்சயமா எல்லாரும் படிக்கணும். அதே நேரத்தில் போராட்ட அழைப்பு விடுத்தோம்னு சொன்னா போராட்ட காலத்துக்கு நிச்சயமா எல்லாரும் வரணும். அந்த நிலையை உருவாக்கணும். 2-3 வருடங்களாக எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதெல்லாம் களத்தில் நான் வரல. அதெல்லாம் முத்தையாத்தவர் காணாம போயிடல. இனிமேல் முத்தையாத்தருடைய வீரியமான போராட்டத்தை நிச்சயமா தமிழக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படிங்கிறது உண்மையே தெரியாது. ஆரம்ப காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய இயக்கங்களில் வரக்கூடிய போஸ்டர் ஆகட்டும், விளம்பர பதாகை ஆகட்டும், அனைத்துலேயுமே பிரபாகருடைய படத்தை நான் தொடர்ந்து நான் வச்சுக்கிட்டு வர்றேன். அப்போல்லாம் நம்ம இனத்தை பிறந்த ஒரு சில தலைவர் விமர்சனம் பண்ணுவாங்க, பிரபாகரனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்னு. ஆனால் இன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விளம்பர பதாகை ஆகட்டும், சுவரொட்டிகளாகட்டும் பிரபாகருடைய படம் எல்லாமே வர்றதில்லை. ஆனால் அவருடைய படத்தை நான் மாற்றுறதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. தமிழீழத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே தமிழாக இருந்தாலும் சரி, அது ரத்த உறவாக இருந்தாலும் சரி, துரோகிகளை நிச்சயமா களை எடுக்கணும். களை எடுத்தா தான் தமிழீழத்தை வென்றெடுக்க முடியும். அவருடைய நிலைப்பாடு. அது மாதிரி நம்மளும் செய்யணும். இந்த இனத்தில் பிறந்த சமுதாய துரோகிகளை நிச்சயமா களை எடுக்கணும். களை எடுத்தா தான் அவர் 1000 எடுத்து களை எடுத்தாரு. நாம அவன் பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி முகவரி இல்லாம செய்யணும். அப்படி செஞ்சுட்டோம்னாவே நிச்சயமா நாம நமக்கான வெற்றி நிச்சயமா அடைஞ்சிடலாம். அதே நேரத்தில்
பிள்ளைகள்லாம் இந்த பாரு சின்ன குழந்தை வந்திருக்கான், இவங்கெல்லாம் நல்லா படிக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் படித்தா தான் அடுத்து நம்ம மாரி அடைய முடியும். கல்வி தான் முக்கியமாக நமக்கு தேவை. அதே நேரத்தில் அடிக்கடி நான் சொல்லுவேன், கத்தி இடுப்பில் வை, பேனாவை சட்டையில் வை. அது நிச்சயமாக நமக்கு தேவை. இப்பவும் சொல்லுவேன், கத்தி எடுத்துலாம் சொல்லவே மாட்டேன். கத்தி இடுப்பில் வை, பேனாவை சட்டையில் வை. இனத்துக்கு எது தேவையோ அதை எடுத்து போராடு. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாமெல்லாம் வந்து கடந்த காலத்தில் பேசுற மாதிரி முத்தியாத்தவர் பேசுற நினைக்க வேணாம். உண்மை அதுதான். ஒருத்தர் அடிச்சா நம்ம திருப்பி அடி வாங்க போக முடியும்? அடிச்சா திருப்பி அடிக்க தான் செய்ய முடியும். வெட்டா திருப்பி வெட்டு, தப்பு கிடையாது. நீ யாரையும் வெட்டாது, உனக்கு வெட்டினா வெட்டு. இதுல எந்த மாற்று கருத்து கூடாது. மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி முழு வேகத்தோட செயல்படுங்க. நிச்சயமா 2-3 வருடங்களுக்கு முன்ன பார்த்த முத்தியாத்தவர் மீண்டும் வர்றேன். இனிமேல்